சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைதான காவல் ஆய்வாளர் உட்பட 9 பேருக்கும் இரட்டை தூக்கு தண்டனை விதித்த நீதிபதி முத்துக்குமரன் தங்களை எதுவும் செய்ய முடியாது என்று நினைப்பவர்களுக்கு தண்டனை பரிசாக வழங்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரியான ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காவல்துறையினர் தாக்கியதில் படுகாயமடைந்து உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணையின் நடுவே சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துறை கொரோனா பாதித்து உயிரிழந்தார். தொடக்கத்தில் சிபிசிஐடி வழக்கை விசாரித்த நிலையில் பின்னர் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. கடந்த 6 ஆண்டுகளாக மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் கடந்த மார்ச் 23ஆம் தேதி காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரையும் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்தார். இந்நிலையில் குற்றவாளிகளுக்கான தண்டனையை நேற்று அறிவித்த நீதிபதி இது சாதாரண குற்றமல்ல எனவும் நிராயுதபாணியாக இருந்த தந்தை மகனை இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் நிர்வாணப்படுத்தி கொடூரமாக தாக்கியது தெரிய வந்ததாகவும் கூறினார். மேலும் பழிவாங்கும் நோக்கத்துடன் சம்பவம் நடந்ததாக தெரிவித்த நீதிபதி முத்துக்குமரன் தந்தை மகனுக்கு நடந்த கொடூரங்களை படிப்பதற்கே பதைவதைப்பதாக கூறினார். கைது செய்யப்பட்ட காவலர்களில் யார் அதிகமாக அடித்தார்கள் என வேறுபாடு காட்ட இயலாது என்றும் வெறும் ஆயுள் தண்டனை வழங்கினால் இதுபோன்ற குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அச்சம் இருக்காது எனவும் தெரிவித்தார். தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் தாக்கியதை எளிதாக கருத முடியாது என கூறிய நீதிபதி சட்டத்தை காக்க வேண்டியவர்களே குற்றச் செயலில் ஈடுபட்டது வேலியே பயிரை மேய்ந்தது போன்ற அதிகார துஷ்பிரயோகம் எனவும் குறிப்பிட்டார். தந்தை மகன் மீது பொய் வழக்கு போடப்பட்டது நிரூபணமானதாக தெரிவித்த நீதிபதி சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே குற்றச் செயல்களில் ஈடுபட்டதை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் கூறினார். காவல் நிலையங்களில் ஏற்படும் மரணங்களில் நேரடி சாட்சிகள் அரிதிலும் அரிதாக இருக்கும் சூழலில் இந்த வழக்கில் நேரடி சாட்சியம் உள்ளதால் குற்றவாளிகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் கடுமையான தண்டனை வழங்கினால்தான் இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க முடியும் என நீதிபதி தெரிவித்தார். இதுபோன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் இப்படி செயல்படும் காவல்துறையினருக்கு அச்சம் ஏற்படாது என கூறிய நீதிபதி குற்றவாளிகளான 9 போலீசாருக்கும் இரட்டை தூக்கு தண்டனை விதித்தார். மேலும் தீர்ப்பு எழுதிய பேனா நுனியை உடைத்தார். மேலும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேருக்கும் சுமார் 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததுடன் அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். தீர்ப்பை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயராஜின் மகள் பெர்சிஸ் குற்றவாளிகள் மேல்முறையீடு சென்றால் கடைசி மூச்சு உள்ளவரை போராடுவோம் என தெரிவித்தார். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது. நீதிபதியின் தீர்ப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என ஜெயராஜ் தரப்பு வழக்கறிஞர் ஜெபர்சன் தெரிவித்தார். இந்த தண்டனை உயர் நீதிமன்றத்திற்கு சென்றவுடன் வெகு சீக்கிரத்தில் இவர்களுக்கான தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்றும் சொன்னார்கள். இவர்களை மட்டும் உயர் நீதிமன்றம் நேரில் கண்காணிக்காவிட்டால் இவர்களை அடக்கம் செய்யும் முன்னாலே இந்த வழக்கும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கின் தீர்ப்பை வரவேற்று சாத்தான்குளத்தில் மக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர்.